ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ இந்த நம்ம தாட்ஸ் ஆஃப் சரவணன் சேனலில் நேவிஸ்ஒர்க் ஃப்ரீடம் அந்த சாஃப்ட்வேரை ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இது வந்து ஒரு பிளான்ட்டோட அவுட்புட்டு, அந்த நேவிஸ் ஃபைலு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் பிளான்ட்டு. இதில் வந்து இந்த போர்ஷன் நான் செலக்ட் பண்ணுற போர்ஷன் வந்து இது வந்து யூரியா 1. இந்த ஒரு டேங்க்கு செலக்ட் பண்ண பாருங்க, இது யூரியா, அதான் யூரியா, அது அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்குது. அது யூரியா 2 அந்த மாதிரி. இதில் இந்த போர்ஷன் வந்து இங்கே ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குது. இதெல்லாம் அமோனியா ஏரியா, அமோனியா ப்ரொடக்ஷன். இது வந்து இந்த பாண்ட் ஏரியா. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இது வந்து பாண்ட் ஏரியா. இங்கே ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குது. ஏர் செப்பரேஷன் யூனிட்டு, இந்த இப்போ செலக்ட் பண்ணுறது இங்கே ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து ஏர் செப்பரேஷன் யூனிட்டுன்னு பேர். இதெல்லாம் யூட்டிலிட்டி ஏரியா. இங்கெல்லாம் கூலிங் டவர் இருக்குது. இந்த செலக்ட் பண்ணுறது இந்த செலக்ட் ஆகலை. இந்த இடம் வந்து கூலிங் டவர். இங்கெல்லாம் வந்து டேங்க் இருக்குது, சில டேங்க்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ராசஸ் டேங்க்ஸு. ஸோ இந்த லிஃப்ட்ஸ் எல்லாம் இங்கே இது பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், இப்போ நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு டேங்கை நம்ம இது பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த டேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், செலக்ட் டூலு, செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு வியூ பாயிண்டில் வச்சுட்டு இங்கே எனேபிள் செக்ஷனிங், இதில் வந்து பிளான்ஸ், பிஎல்ஏஎன்இசி, பிளான் இல்லை, பிளான்ஸில் வந்து பிளான்ஸ் பாக்ஸ்னு இருக்குது, பாக்ஸில் வைக்கணும். வச்சுட்டு ஃபிட் செலெக்ஷன். ஸோ இந்த டேங்க் மட்டும் நமக்கு இப்போ வியூ பண்ணலாம். இதில் பாருங்கள், இதில் இந்த இது டூல் வந்து மூவ் டூலு, இந்த கர்சர் போகுது பார்த்தீங்களா, இது மூவ் டூலு. இப்போ இதை வந்து நான் ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஸ்கேல் பண்ணுறேன். ஹரிசாண்டலாக ஸ்கேல் ஆகும்போது இதனுடைய ஃபுல் வியூ, இந்த டேங்கோட ஃபுல் வியூ நமக்கு தெரியுது. இப்போ இதையே வெர்டிகலாக இது பண்ணுறோம் பாருங்கள், இப்படி இருக்குது. இதுதான் ஃபுல் டேங்கோடைய ஒரு வியூ. இது பக்கத்துலலாம் இருக்குது, அந்த பைப் ரேக்கெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நமக்கு இந்த டேங்கை வந்து நம்ம இது பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஸ்கேலை வந்து இது பண்ணிடுறேன், எடுத்து விட்டுறேன், அந்த ஸ்கேலுங்கிற அந்த டூலோடது. இது வந்து செலெக்ஷனில் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஹோமில் போயிட்டு இந்த செலக்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த இது வந்துடும், இந்த வியூ வந்துடும். இப்போ வந்து இங்கே வந்து ஸ்டேர் இருக்குது, இந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ இந்த டேங்கை சுற்றி ஒரு ஸ்டேர் கேஸு, இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் தெரியுது பாருங்கள். ஸோ இதனுடைய என்ன லெவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ரிவ்யூவில் மெஷர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதில் போய் பாயிண்ட்டு எழுதினீங்கன்னா வருது பாருங்கள், 103ங்கிற இதில் இருக்குது. அதாவது 0 லெவல்னு சொல்லாமல் அதை 100ம்பாங்க. ஃபினிஷ் கிரவுண்ட் லெவல் வந்து 100, அதுலேருந்து அப்படியே இதாகிற மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரு லைட் ஃபிட்டிங் நமக்கு இருக்குது. இந்த லைட் ஃபிட்டிங்கு இது வந்து ஒரு சாக்கெட்டு. இதை நான் இது பண்ணுறேன். ஸோ இது கன்வீனியன்ட் சாக்கெட்டு, 16 ஆம்ப்ஸு, 16 ஆம்ப்ஸு இது சாக்கெட்டு. இது அதனுடைய ஜேபி, கன்வீனியன்ஸ் ஜேபி, சிஜேபி அப்படி சொன்னோம்.
இது அதனுடைய அந்த கனாஃபி, இந்த மலை இதெல்லாம் இதாகாமல் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இது இருக்குது. இது லைட் ஃபிட்டிங்கு, ஹேண்ட் ரெயில் மவுண்டடு. இது அதனுடைய ஜேபி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இலுமினேஷனுக்காக இந்த இடத்துல ஒரு ஃபிட்டிங் இருக்குது. இப்போ இதை அப்படியே ஸ்டேரில் ஒருத்தர் கிளைம் பண்ணி இங்கே போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லேண்டிங் பிளாட்ஃபார்மு. ஸோ இங்கே ஒரு ஃபிட்டிங்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடில் இங்கே ஒரு ஃபிட்டிங் இருக்குது. இதிலேருந்து இந்த இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் இந்த பிளாட்ஃபார்ம், இதுக்கு இலுமினேஷன் ஆகிற மாதிரி இந்த ஃபிட்டிங்கு. அதுக்கப்புறம் இங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபிட்டிங் இருக்குது. இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து எமர்ஜென்சி, அது எசென்சியல்னு சொல்கிறோம். எமர்ஜென்சிங்கிறது எசென்சியல், எமர்ஜென்சிங்கிறது வந்து வேறு, அதாவது டிஜிலேருந்து சப்ளை ஆகிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி கர்வாக போகுது பார்த்தீங்களா அந்த பிளாட்ஃபார்ம், இதுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங்கு, ஒரு லைட் ஃபிட்டிங் வந்து இலுமினேஷனுக்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த சைட் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு லெவலு, இந்த ஒவ்வொரு லெவலுக்கு இது வந்து மங்கி லேடர்னு பாங்க, அந்த ப்ளூ கலரில் இருக்குது ப்ரொடெக்ட் ஆகி வர மாதிரி. ஸோ இங்கே ஒரு கன்வீனியன்ஸ் சாக்கெட்டு இருக்குது மொத்தம். இப்போ இந்த டேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்வீனியன்ஸ் சாக்கெட்டு, இங்கே பார்த்தோம் இந்த பிளாட்ஃபார்மில் இந்த இல்லை மொத்தம் அப்போ 3 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் வெவ்வேறு லெவலு. அந்தந்த லெவலுக்கு வந்து இலுமினேஷனுக்காக நமக்கு ஃபிட்டிங்கெல்லாம் கொடுத்துருவோம். இதுதான் வந்து ஒரு டேங்கோட ஒரு இது அமைப்பு. இதில் இருக்கிற நம்ம எலக்ட்ரிக்கலாக என்ன ஃபிட்டிங்ஸ், ஹவு மெனி ஃபிட்டிங்ஸுங்கிற கால்குலேஷனில் வந்து AGI 32 டயாலக்ஸ் இப்படி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த லக்ஸ் லெவலில் வந்து அச்சீவ் பண்ணுற அளவுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எனேபிள் செக்ஷனிங்னு கொடுத்தா அது பாருங்கள் ஃபுல் வியூ வந்துடுது. இதில் அந்த ஸ்கேல் கொடுத்து நான் எதுக்குன்னா இந்த பிளாட்ஃபார்மை இது பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த டேங்க் பாதி தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த பிளாட்ஃபார்ம் பாருங்க, அதாவது கிராஸ் ஓவர், ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு கிராஸ் ஓவர் ஆகிற பிளாட்ஃபார்ம்ஸ். இங்கே வந்து வால் இருக்கும். இதெல்லாம் பிளான்ட் லைட்டிங். இப்போ இந்த டேங்க்கில் இருக்கிறதெல்லாம் பிளான்ட் லைட்டிங், இதுவும் பிளான்ட் லைட்டிங் தான். இது ஒரு பிளாட்ஃபார்மு. ஸோ இந்த சைடில் இருந்து நம்ம கிளைம் ஆகி இங்கிட்டு வர்றோம். இந்த சைடு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, கிராஸ் ஓவர் பிளாட்ஃபார்ம்ஸ்னு பேர், அதுக்கு பேர். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த இதை பற்றி, இந்த டேங்கை பற்றி பார்த்தோம். அடுத்து ஒவ்வொன்றா இந்த ஒவ்வொரு இதில் எப்படி இருக்குது ஃபுல்லாக இதை ஒரு பிளான்ட்டோடைய லைட்டிங் சிஸ்டம்ஸ், வேரியஸ் டைப் ஆஃப் லைட்டு, பிளான்ட் லைட்டிங், அது ஏரியா லைட்டிங்லாம் இருக்குது. இது வந்து என்னென்ன டேங்க்கு, வெசலு, பைப் ரேக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் அந்த பிளான்ட் லைட்டிங்கிறது. ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறது ஏரியா லைட்டிங்பாங்க. ஏரியா லைட்டிங்கில் அதுக்கப்புறம் ரோட்டில் இருக்கிறது ரோட் லைட்டிங். இப்படி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது இந்த பகுதியில். இப்போதைக்கு இந்த கமெண்ட்ஸையும் பார்த்தோம், நேவிஸை எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தாட்ஸ் ஆஃப் சரவணங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை இது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் வந்து இது என்ன டைப்பு வீடியோவும் என்னுடைய இதில் வருது. இலக்கியம், ஆன்மீகம், இந்த மாதிரி இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லா டைப் வீடியோவும் வருது. ஆதரவு அளியுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ இந்த நம்ம தாட்ஸ் ஆஃப் சரவணன் சேனலில் நேவிஸ் ஒர்க்கு ஃப்ரீடம் அந்த சாஃப்ட்வேரை ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிறத